இனியா வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நமக்கு பிடிச்சதை அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறது எவ்வளோ பெரிய வலின்னு எனக்கும் தெரியுமா, அதனால நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை விட்டு தராதீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான் இனியா. உங்கள் ரெஸ்டாரண்ட்டை எனக்காக விட்டு கொடுத்தா தான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட கல்யாணமும் எனக்கு தேவையில்லை. பெருசாக எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்காகத்தான் நான் ஏற்றுக்கிட்டேன்னு வந்து இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா வந்து இனியாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறியா இனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இதில் என்ன சந்தேகம், நீங்கள் என்னை பற்றி யோசித்து என்ன முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இனியா, நீ போம்மா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேன்னு சொல்லிட்டு இனியாவை அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். பிறகு பாக்கியா படியில் இறங்கி வர்றப்ப ஈஸ்வரி சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் இனியாவை மாப்பிள்ளை டிவியில் பார்த்து தான் பிடிச்சி போயிடுச்சுன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி சொந்தக்காரங்கிட்ட. பாக்கியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சொந்தக்காரங்கள்லாம் பாக்கியாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா அப்படின்னு ஈஸ்வரிகிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா டயர்டாக இருக்கா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. பிறகு பாக்கியாவை ஈஸ்வரி தனியாக கூட்டிகிட்டு போய் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது ஏற்கனவே 2 பிள்ளைங்க கல்யாணத்தில் பண்ணின குழப்பத்தை இப்போவும் பண்ணிடாத. இந்த கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டோம். சொந்தக்காரங்களெல்லாம் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் மீண்டும் எங்களை அசிங்கப்படுத்திடாதேன்னு ஈஸ்வரி திட்டிகிட்டு இருக்காங்க பாக்கியாவை. இந்த ஒரு கல்யாணத்தையாச்சும் நல்லபடியாக நடக்க விடுன்னு சொல்லி ஈஸ்வரி பாக்கியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோபி பாக்கியாவின் சந்தேகத்தை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சுதாகரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சுதாகர் ரெஸ்டாரண்ட்டு விஷயத்தை பற்றி கேட்க அதற்கு சுதாகர், ஆமாம், நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். நான் ரெஸ்டாரண்ட்டை என்னோட பேருக்கு எழுதித்தாங்கன்னு சொல்லி கேட்கல, உங்கள் பொண்ணோட பேருக்கு எழுதி கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்டேன். இந்த பேரை நம்மளோட கம்பெனியோட சேர்த்துட்டா நல்லது. இதனால அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. என்னுடைய ஆம்பிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. அதுக்காகத்தான் இந்த பெயரை மட்டும் மாற்ற சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சம்மந்திக்கிட்ட இனிய பெயரில் மட்டும் இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டெல்லாம் முழுமையாக சம்மந்தி நீங்களே பார்த்துக்கங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கோபி மறுபடியும் சுதாகர்கிட்ட கேட்குறாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனையால் கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடாதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க சுதாகர்கிட்ட. சுதாகர் ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.